அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் கழிவறை சென்றபோது விஷவாயு தாக்கி 2 பெண்கள் பலி என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, என்ன நடந்தது, விவரங்கள்? புதுச்சேரி நகர பகுதியை ஒட்டியுள்ள ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பொதுப்பணித்துறை அரசின் மூலம் சுத்திகரிப்பு நிலையமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதியில் இருக்கும் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர்கள் அனைத்துமே அந்த சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு அது மறுசுழற்சி செய்யப்பட்டு அது மீண்டும் பயன்பாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்று காலை திடீரென விசைவாயுவானது வெளியேறியுள்ளது. அந்த விசைவாயுவானது அந்த பைப்பின் மூலமாக வெளியேறியின் காரணமாக அந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் அருகாமையில் உள்ள 2க்கும் மேற்பட்ட தெருக்களில் அந்த வீடுகளில் அந்த விசைவாயு வெளியேறியுள்ளது. அப்பொழுது 2 வீடுகளில் முதலில் அந்த அருகாமையில் இருந்த வீடுகளில் வெளியேறின் காரணமாக ஒரு வீட்டில் இருந்த காமாட்சி மற்றும் செந்தாமரை என்ற 2 பெண்கள் அந்த விசைவாயு தாக்கி தற்போது உயிரிழந்துள்ளனர். அதனை அடுத்து 5க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த விசைவாயு தாக்கப்பட்டு மயக்க நிலையில் அடைந்ததனை அடுத்து அவர்கள் தற்போது அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சேகரிக்கப்பட்டு சிகிச்சை கொடுத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அந்த பகுதியில் இருக்கும் மக்களை தற்போது வெளியேற்றி அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் விசைவாயு எதனால் எங்கிருந்து விசைவாயு தாக்கப்படுகிறது, எங்கிருந்து வெளியேற்றப்படுகிறது என்பது குறித்து தீவிர சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த பகுதிகளில் தற்போது பொதுமக்கள் அனைவருமே அந்த வீடுகளில் இருந்து அனைவருமே தற்போது ஒரு 2-3 தெருவிற்கு அப்பாற்பட்டு அவர்கள் நிறுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விசைவாயு தற்போது தாக்கப்பட்டதன் காரணமாக இந்த பகுதியை தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது காணப்பட்டு வருகிறது. இது குறித்து ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தற்போது அந்த விசைவாயுவை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்க அந்த பெண்கள் விசைவாயுவுக்கு தாக்கப்பட்ட பெண்கள் கண்ணெரிச்சல் மற்றும் அந்த மயக்க நிலையில் இருப்பதன் காரணமாக அழுது கொண்டு அந்த வீடுகளில் அழுது கொண்டு இருக்கும் நிலைமையானது தற்போது ஈடுபட்டு நடந்து வருகிறது. இந்த பகுதியில் அந்த விசைவாயு தாக்கப்பட்டதன் காரணமாக அந்த பகுதியே ஒரு பரபரப்பான காணப்பட்டாலும் பெண்கள் ஆண்கள் என அனைவருமே இந்த கண்ணெரிச்சல் காரணமாக அழுது கொண்டு இந்த சாலை ஓரங்களில் இருந்து வருகின்றனர். மேலும் அதிக அளவில் அந்த பொதுமக்கள் விசைவாயு தாக்கப்படுவார்கள் யாராக இருந்தாலும் கண்ணெரிச்சலாக யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு 2க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தற்போது வரவேற்கப்பட்டுள்ளது. அந்த யாருக்கு பாதிக்கப்படுகிறதோ அது உடனடியாக அவர்கள் அனைவருமே அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்படுவதற்கான நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விசைவாயு தாக்கல் காரணமாக இந்த பகுதியை தற்போது ஒரு சோக நிலையே காணப்பட்டு வருகிறது. தயவு செஞ்சு போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஒத்துழைப்பு கொடுத்து தயவு செஞ்சு வீட்டுள்ள யாராவது இருக்கிற மாதிரி வாங்க. ஒரு மணி நேரமும் 1.5 மணி நேரம் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அதிகாரிகள் அந்த விஷயத்தை சரி செஞ்சிருவாங்க. இதுக்கப்புறம் நார்மல் சூழ்நிலை ஏற்பட்டுரும். தயவு செய்து திரும்பி கேட்டுக் கொண்டு வரோம். எல்லாருமே வீட்டு உள்ள யாரும் இருக்காதீங்க. வெளியே உங்களுக்கு வரது அசிங்கமா இருந்தாலும் வெளியே படிக்கட்டு உட்காந்து இருக்க, காத்தோட்டமா இருக்க அந்த பேர் யாரும் சேர்க்க விடாதீங்கப்பா. அந்த யாரும் அலோவ் பண்ணாதீங்க. யாராவது வீட்டுல அதே நேரம் போயிடு. அதே மாதிரி மற்ற பகுதிகளில் யாராவது வீட்டுல வெளியே போயிடுங்க. கொஞ்சம் எல்லாம் வெளியே போயிடுங்க. இந்த இடத்த விட்டு வெளியே போங்க. எல்லாரும் இந்த இடத்த விட்டு வெளியே போங்க. கொஞ்சம் எல்லாரும் வெளியே போங்கப்பா. தூரமா போங்க. இந்த இடத்த விட்டு யாரும் இங்க இருக்க வேணாம். வெளியே போயிடுங்க. இந்த வீட்டுல யாரும் இருக்க வேணாம். வெளியே போயிடுங்க. இந்த டிரைனேஜ் ஓபன் பண்ண போறாங்க. எல்லாரும் வெளியே போங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.